இங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு வாரமா ஒரு பையன் அங்கருந்து என்ன பார்த்துட்டு இருக்கான். இந்த பையனுக்கு இதான் வேலை. நான் என் ஹஸ்பண்ட் வந்தாருன்னா மண்டைய பொளந்து மாவளக்க வச்சு விட்டுருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பையன் விடலையே, பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பார்த்து என்னமோ பேசிக்கிட்டே இருந்தான். இருங்கடா என் சின்ன பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்களா காலின்னு சொல்லிட்டு மகாதேவ கூட்டிட்டு வந்து என்னன்னு கேட்க சொன்னேன். மகாதேவ் என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு, அம்மா அதை நல்லா உத்து பாருமா நம்ம நைனாதாம்மான்னு சொன்னா. அடா ஆமாங்க, அவர் என் ஹஸ்பண்ட் தான். ஒரு வாரமாவே வீட்டு பக்கத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மத்தியானம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன சமைக்கிறதுனே தெரியல. ஃப்ரிட்ஜ் எட்டி பார்த்தேன், இந்த காய் தான் கவலை கடத்துல இருந்துச்சு. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4 வெங்காயம் உளிச்சதுக்கே எவ்வளோ பன்னீர் தண்ணி வந்துருச்சு பாருங்களேன். இந்த வெங்காயம் வேற என்ன அழுவ வச்சிருச்சு. இருங்கடி உங்களை வதக்குற வதக்கல நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு உளிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காய் செஞ்சுட்டேன். சரி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தா ரசத்தை வச்சு விட்டுட்டேன். அப்புறம் காயும் ரெடி ஆயிடுச்சு. அவர் வந்ததும் போட்டு குடுத்துட்டு தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டேன். தம்பிக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் வச்சு ஊட்டி விட்டேன். அப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான வெங்காயத்தையும் பூண்டையும் உரிக்கலான்னு சொல்லி பார்த்தா, திருப்பி வெங்காயம் உரிச்சா கண்ணீர் தண்ணி வரும்னு சொல்லி அதை என் ஹஸ்பண்ட் தலையில கட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் அவர் தான் உரிச்சிருந்தாரு. அப்புறம் ஃபோன் போட்டாங்க பால்வாடிக்கு வர சொல்லி, என்னமோ மீட்டிங்னு சொல்லி. அப்புறம் தம்பியை கூட்டிட்டு போனா, அவன் அங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கம்முனு இல்லைங்க. அங்க போய் அடிக்கிறான், இங்க போய் இடிக்கிறான், கீழே போட சொல்லி அழுகுறான். அப்புறம் அவனை தூக்கிட்டு